ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதை அறியாமல் நாம் எல்லாரும் பல்வேறு விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாமே செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி சுயபலத்தில் போராடுகிறோம். எந்த பிரச்சனையானாலும் எந்த காரியமானாலும் அது உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதிருங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அது ஏதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பொருளாதார தேவையாக இருக்கலாம், சரீர வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அமர்ந்திருந்தாலே போதும். இங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 மக்கள் கூட்டத்தினர் மிகப்பெரிய சேனையாக எழும்பி யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் உடனே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். எங்கள் தேவனே, நாங்கள் செய்த நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறார்கள், எங்களை துரத்திவிட வருகிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்பதாக. நடந்தது என்ன தெரியுமா? யோசபாத் ராஜா தன்னுடைய படை வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்துகிறான். அவர்கள் படை வீரர்களுக்கு முன்பாக நடந்து சென்று கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும்படி செய்கிறார். அவர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 46:10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள் அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். எப்படி யோசபாத் ராஜா தனக்கு எதிராக வந்த பிரச்சனையை கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு ஜெபத்தோடு செயல்பட்டானோ, அப்படி நாமும் செயல்பட வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். யுத்த களத்தில் போர் வீரர்களுக்கு முன்பாக யாராவது பாடகர் குழுவை நிறுத்துவார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் யோசபாத் நிறுத்தினான். அதனால் தான் அவன் ஜெயமும் பெற்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே பிரச்சனையான நேரங்களில் கர்த்தருடைய துதியை முன்னிறுத்துங்கள். நீங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறார்களே என்றோ, நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்கிறார்களா என்றோ அவர்களோடு போராடாதிருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேறு எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் யுத்தம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ண அனுமதியுங்கள். யோசபாத்திற்கு ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யுத்தத்தை நடத்துகிறவர் நீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, படை வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்தின ராஜா யார்? ஏ தாவீது, பி சவுல், சி யோசியா, டி யோசபாத். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.